அப்படியா? என்னன்னா மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். எப்படி இருக்கிறாரு? அழகா இருப்பாரா? அழகானவர். எங்கள் இருவருக்கும் ஏத்தது போல இருப்பாரா? வெண்மையாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். வெண்மையா இருக்கணும். நீங்கள் அந்த மாப்பிள்ளை பார்த்த உடனே ஓட்டி போட்டு கட்டிடுவா, அப்படியா கட்டிடுவேங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எப்படின்னா அப்படியா? அப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்க வேண்டுமா? நீங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமா இருக்கு. உடனடியாக பார்க்க வேண்டும். இப்போதே பார்க்கலாம் தான் மாப்பிள்ளை. ஆமாண்ணா, சரிங்கண்ணா. அதெல்லாம் போகட்டும். எந்த நாட்டு இளவரசர்? நம்ம நாடுதாம்மா. இந்த நாட்டுல எங்க இளவரசர் இருக்கிறாரு? இருக்கிற ஒரே இளவரசர் என்னுடைய அண்ணன் தான். இந்த வட மதுராபுரியில எத்தனையோ கிளை நாடுகள் இல்லையா? அப்படியா? அவன் 86 தேசங்கள். அப்படி சூரசேன நாடு, எது வம்சம் அதெல்லாம் இல்லையா? அப்படி தெளிவா சொன்னதானதான் எனக்கு புரியும். இன்னும் குழந்தைங்க உங்களுக்கு வேலை கட்டி வைப்பாங்களா? எதையும் விளக்கமா சொன்னாதான் புரியும். அந்த இளவரசர் நம் நாட்டில் தான் இருந்தார். அப்படியா? இப்போதானே அவரை பார்க்க போகிறாய். அவரை பார்த்த உடனே ஆசையாக இருக்க உனக்கு அப்படியே இதே இடத்துல அவரை கட்டி அணைச்சு பொங்கண்ணா, எனக்கு ரொம்ப வெக்கமா என் தங்க வைக்கப்படலாம். மக்கள் இப்பொழுது பார்க்க வேண்டுமா? ஆமாண்ணா. எங்க இருக்காரு அண்ணா? ஆமா, ஒரு நாட்டு இளவரசர் சொல்றீங்க, எதற்காக கீழே அமர்ந்துகிட்டு இருக்காரு? அவர் மேல உட்கார முடியலம்மா. அவருக்கு வேலை 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 வருத்தம். ஏண்டா, எத்தனையோ சிம்மாசனம் இருக்கு, அதுல அமர வைக்கலாம் இல்ல? குதிரையில வந்தாரா? அந்த குதிரை லாடம் கூத்துல குத்திட்டு அதனால உட்கார முடியல, கீழே உட்காந்து. அதான மாப்பிள, வாய தாத்துறாத, தாய் ஆத்துறாத. எனக்கு ரொம்ப வெட்கமா வருது. அப்படியா? இதற்கு முன்பதாக எந்த ஒரு ஆண்களையும் நான் நீரெடுத்து பார்த்ததே கிடையாது. அப்பெல்லாம் ஆம்பளைகளே இல்லையாப்பா? யாரு? இளவரசி. எந்த நாட்டுக்கு? வட மதுராபுரி பட்டினம். தெரியுது இல்ல? அரண்மனை விட்டு நான் வெளியே போயிருக்கிறேனா? இல்ல போன நீ போ. நாட்டு மக்களை நான் பார்த்திருக்கிறேனா? அண்ணா ஆம்பளையா சரியா? யாரு? இந்த நாட்டினுடைய அண்ணனை மட்டும் தான் நான் பார்த்திருக்கிறேன். அண்ணா ஆம்பளையா சரியா? இல்ல அவரு ஆம்பளை தான்டா. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆம்பளை பார்த்ததெல்லாம் சொல்றான், அண்ணா ஆம்பளை தானே சொல்றான். ஏய், இந்த மாதிரி பேசி மழுப்பு கிழப்பி தப்பிக்கலான்னு பார்த்த பாய் உனக்கு வெத்தலை பாக்க போட்டுக்கோ. போட போது பாரு. ஏய் அக்கா, அப்படியா? நீ போய் பாரு. அக்கா இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் பயத்துல பெரியவங்க நீங்கதான்க்கா. அப்படியா? இந்த பாஷை வந்துருக்கா. ரொம்ப பிடிவாத காரியா இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. சரிக்கா, அதெல்லாம் போகட்டும். நமக்குள்ள எதற்கு மீன்வாதம்? இருவருமே செஞ்சு பார்ப்போம் அக்கா. அப்படியா? ஆமா. சரி பாப்பா. எனக்கு கூச்சமா இருக்கு. நீ சொல்லிட்டு உங்களுக்கு மேல மாப்பிளை கூச்ச பட்டு அவன் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. முகத்தை பாருங்களேன். என்ன நிக்க மாட்டேங்க. அப்படியா? அப்ப ரொம்ப அழகா இருப்பாரு போலடி. நாங்கள் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்று உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது ஒரு காலமும் ஒரு என்னை பார்த்து பங்கு கேட்பானா? நம்ம சொல்லக்கூடாது, கேட்க மாட்டோம். என்ன முறையத்தை பார்த்து நான் கதை புரியாத மாதிரி பாத்துக்கிறேன். அவரே வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டார். மீண்டும் எதற்காக அண்ணா இந்த வீண் பிடிவாதம்? அவர் வேண்டாம் என்று சொல்வார். என்னுடைய அண்ணனுடைய அருகாமையில் இருந்து நல்லதை கெட்டதை எடுத்து சொல்பவன் நீதான். அவருக்கு உறுதுணையாக நீ செல்லலாமா? அவருக்கு நீ எடுத்து செல்லக்கூடாதா? புண்ணாக சொன்னவனுக்கு எத்தனை வாட்டிக்கான எடுத்து